வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் என்எஃப்ஏ தான் பார்த்துட்டு வரோம். இப்போ 5th ப்ராப்ளம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் எ என்எஃப்ஏ ஃபார் த லாங்குவேஜ் கொடுத்துட்டாங்க 0 பவர் m 1 பவர் n. கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. m வேல்யூ வந்து நீங்கள் 0 எடுத்துக்கலாம், இல்லை 0க்கு மேலே இருக்க வேல்யூஸ் எடுத்துக்கலாம். n வேல்யூ 1 எடுக்கணும், 1க்கு மேற்பட்ட வேல்யூஸ் எடுக்கணும். இப்போ இது அப்படியே நம்ம லாங்குவேஜ், இந்த ஆட்டோமேட்டாக்கு நம்ம லாங்குவேஜ் எழுத போகிறோம். The language accepted by this automata. Language accepted by this automata L equal to ஒவ்வொரு வேல்யூஸாக எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எழுதிப்போம். 0 பவர் m 1 பவர் n. முதல்ல m என்னென்ன எடுத்துக்கலாம்? m வேல்யூ வந்து 0 எடுக்கலாம், ஏன்னா இங்கே கோடு போட்டிருக்கா 0, இல்லை 1 2 3 இந்த மாதிரி எடுத்துகிட்டே போகலாம். n வேல்யூ என்ன எடுக்கணும்? 1 எடுக்கணும், அப்புறமா 1க்கு மேற்பட்ட வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இதுதான் லாஜிக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு m 0வும் 1 m 0 n 1 எடுக்க போகிறேன். 0 பவர் 0 1 பவர் 1. இப்போ 0 பவர் 0னா எந்த ஒரு 0வும் இல்லைன்னு அர்த்தம். 1 பவர் 1னா 1 ஒரு வாட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போது 0 வராது, ஒரு 1 மட்டும்தான் வரும். இப்போ நெக்ஸ்ட், இப்போ அடுத்தது பாருங்கள். 0 பவரில் இப்போ m வேல்யூ 1 அப்ளை பண்ணணும். 1 பவரில் n வேல்யூ இப்போ 2 அப்ளை பண்ணணும். 0 பவர் 1னா ஒரு 0 இருக்குன்னு அர்த்தம். 1 பவர் 2னா 2 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்கள் மேக்ஸ் மாதிரி போகாதீங்க, எத்தனை இருக்குது அதான் விஷயமே இதில். நெக்ஸ்ட்டு 0 பவர் எம்முக்கு இப்போ என்ன யூஸ் பண்ணோம்? 2 யூஸ் பண்ணோம். என்னுக்கு 3 யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல 3. 0 பவர் 2னா 2 0. 1 பவர் 3னா 3 1s. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லாங்குவேஜ் போய்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 வருது, அப்புறம் 2 1 வருது, அப்புறம் 3 1 வருது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த 1 எல்லாமே லாஸ்ட்டில் மட்டும்தான் வருது பாருங்கள். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து என்எஃப்ஏ டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எப்பவுமே ஸ்டார்ட்னு எழுதிக்கணும், ஒரு ஏரோ போட்டுக்கலாம். சரி, இதில் பேஸே என்னது? இந்த 1 தான் பேஸ், இதுதான் ஸ்மாலஸ்ட். ஓகேங்களா? இங்கே இருக்கிறது ஒரே ஒரு டிஜிட் தான். அப்போ எத்தனை ஸ்டேட் வரும்? 2 ஸ்டேட் வரும். அப்போது இது இனிஷியல் ஸ்டேட் Q0, அப்போது Q1 தான் ஃபைனல் ஸ்டேட். ஓகேங்களா? சரி, எனக்கு 1 வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ இனிஷியல் ஸ்டேட்டில் நான் 1 அனுப்புகிறேன். இந்த 1 இங்கே வந்துருமா? அப்போ அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 0 1 1 இருக்குது. அதாவது இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டேட் தான், ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். அதில் 1 வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எண்டில் ஃபுல்லாகவே 1 தான் வரும் பாருங்கள், கண்டிப்பாக. ஓகேங்களா? அப்போ ஃப்ரண்ட் என்ன இருக்கும்? 0 1 இருக்குது, 0 0 1 இருக்குது. அப்போ நான் இந்த ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலான்னா, ஒரு லூப் போட்டு எவ்வளவு 0 வந்தாலும் யூஸ் பண்ணிக்கோ, எவ்வளவு 1 வந்தாலும் யூஸ் பண்ணிக்கோ இன்னும் சொல்லிடுறேன். இப்போது இதில் நீங்கள் என்ன இன்புட் வேணால் கொடுத்து பாருங்கள், இதுதான் எனக்கு ஃபைனல் ஆன்சராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது n வேல்யூ இப்போது 2க்கு அப்புறம் m வேல்யூ 3 எடுத்துப்போம், n வேல்யூ 4 எடுத்துப்போம். அப்போ 0 பவர் mக்கு என்ன பண்ணணும்? 3 போடணும். 1 பவர் nக்கு என்ன பண்ணணும்? 4 போடலாம். ஸோ 0 பவர் 3 என்னது? ட்ரிபிள் ஜீரோஸ். 1 பவர் 4னா 4 1. ஓகேங்களா? இருக்கிறது இங்கே சிம்பிளஸ்ட் ஸ்டேட் இது 1 தான். இந்த 1 ஃபைனலாக வந்துடுச்சுங்களா? முன்னாடி எனக்கு என்ன இருக்குது? 3 0 இருக்குது, 3 1 வேணும். அப்போ அது எங்கேருந்து கிடைக்கும்? இந்த இனிஷியல் ஸ்டேட்டில் எத்தனை 0 எத்தனை 1 வேணால் நம்ம எடுத்துக்கலாம். 3 0 வேணால் இந்த இடத்துல 3 0 வந்துடும், 3 1 வேணால் 3 1 வந்துடும். அப்புறமா ஃபைனலாக அந்த 1 கூட சேர்ந்து ஃபைனல் அவுட்புட் வந்துடும். இதுதான் லாஜிக்கு. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ஈஸி தானே? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.